அர்ஜென்டினாவின் அரசுக்கு சொந்தமான அணுசக்தி நிறுவனத்தின் மிக முக்கியமான உயர்மட்ட பதவிக்கு அணுசக்தி துறையில் எந்தவித அனுபவமும் இல்லாத வெறும் 23 வயது இளைஞர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் இப்பொழுது சர்வதேச அளவில் பேசு பொருளாக மாறியுள்ளது. தகுதியின் அடிப்படையில் இந்த பதவி வழங்கப்பட்டதா என்ற கேள்வியையும் அந்நாட்டு மக்களிடையே எழுப்பியுள்ளது. ஒரு நாட்டின் முக்கிய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இத்தகைய அனுபவமற்ற இளைஞர் நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 23 வயதான எசக்யூல் அகுனா என்பவர் அர்ஜென்டினாவின் அரசிற்கு சொந்தமான அணுசக்தி நிறுவனத்தில் ஒரு உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். சுதந்திரவாத ஆர்வலரும் டெரச்சா டயாரியோவின் இணை நிறுவனருமான அகுனா பெருநிறுவன சமூக பொறுப்பின் துணை மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அகுனியாவுக்கு அணுசக்தி அல்லது அறிவியல் துறையில் எந்த அனுபவமும் இல்லை என்றும் அவர் அரசியல் அறிவியல் படிப்பை பாதியில் கைவிட்டனர் எனவும் அறிக்கைகள் தெரிவிக்குது. இந்த நியமனம் அர்ஜென்டினாவின் அணுசக்தி துறையில் உள்ள ஆள் சேர்ப்பு நடைமுறைகள் குறித்து மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்ப பதவிகளில் தகுதியற்ற பணியாளர்களை நியமிப்பது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி ஜாவியர் மிலேயின் நிர்வாகம் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அவருடைய நோக்கத்தின் பின்னணியில் இந்த நியமனம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. தனியார் துறையின் சராசரி வருமானத்தை விட அதிக சம்பளத்தை அகுனா பெற்று வருவதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்குது. இந்த நியமனம் சமூக ஊடகங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது.